அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார், ஒரு வாழை இலையில் வந்துட்டு வெறும் சிப்ஸு கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்கில் பேச சொன்னாங்கன்னு. இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா, வாழை இலையில் எல்லோரும் தின்னு முடித்து மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது. என்னென்னா, தன்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும், அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அவங்க ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு என்ன தேவை, இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. ஸோ நான் 2-3 விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, கதையின் நாயகனா என்னென்னு. பட் என்னோடய கெரியரில் நான் இவ்வளோ படங்களில் நிறைய படங்களில் நான் வந்துட்டு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் 5 இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமாக சின்ன படமாக டிசைட் பண்ணுது. ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமாக மாற்றுது. ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோடு இருந்துச்சுன்னா அது பலது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமாக மாறுது. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள், சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசாக போயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸை பார்க்குறேன். என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது, நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல, என்னோடய ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா. பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா, எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு, எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு. பளிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும். ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில், இந்த கதையில். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் கேட்கும்போது என்னோடய எபிசோட் ப்ளஸ் என்னோடய கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது. ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக இந்த இதால் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அடுத்த 3 கதைகள் வந்துட்டு என்னென்னு பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல. பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும். இது எவ்வளோ பெருசுக்கு போகுது, இதை நீங்கள் வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இந்த மொத்த டீம்லேயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னென்னா, நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கே இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கணும், ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும், 0லேருந்து ஆரம்பித்து சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் டு அந்த கார்னர் வரைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி தட் இஸ் அ ரீசன். ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கதையை பிச்சின் பண்ணுறோன்னு வைங்களேன், யார் ப்ரொடியூசர், இல்லைனா வந்துட்டு என்ன டீம், எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க. பட் கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க. கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது. அதை பண்ணுறதில்ல. பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், இது நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸுக்குமே. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 2 இருக்குங்க. ஒன்று, ஒரு படம் நம்மளால் ஓடணும், இல்லைனா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான். ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டுட் த ஆர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் இது. இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங். ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது. ஒரு ஃபிலிமாக ஒரு 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத். அதே மாதிரி மியூசிக், எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5000 10,000 எவனா கடன் கேட்டாலே வந்து 100 தடவை யோசிப்போம்.
பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணுன்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது அதில். பட் அது எல்லாத்தையும் மீறி சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 4 ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் தேவ் ப்ரொடியூஸ்ட் இட். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் அவனை பர்சனல் நோட், எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகாக. ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது. பிகாஸ் ஐ எம் அ கை ஹூ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங். இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரலை. எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல். அண்ட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டிஓபி அண்ட் த டீம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஆன் அ வெரி பர்சனல் அதுக்கு நான் வந்தேன்னா எனக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் இவ்வளோ வருஷமாக யாரோ சொன்னார், தினகரன் தேவராஜன் சொன்னார், இப்போ நாளைக்கு தான் வந்துட்டு 21 years ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த 21 வருஷமாக என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோடய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் this year is going to be a good year for me with couple of good lineups. ஸோ அதில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டேட்டு வந்துட்டு அவர் ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவார். உங்கள் எல்லாரோட ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் வாஸ் அ லவ்லி ஈவினிங். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். பரத் சார். செக் சொல்லுங்கள் சார். சார் இங்கே விமல் ஃப்ரம் தந்தி டிவி. சார், தமிழ் சினிமாவோட ரொம்ப சார்மிங்கான ஆக்டர் நீங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்கள், ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல? பாலிவுட்டில் இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா, இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமா? இல்லை சார், நெப்போட்டிசம் ஸ்டேஜெலாம் நான் தாண்டிட்டேன் சார். அதெல்லாம் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக. வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே யாருக்குமே இல்லை. அதான் இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு, உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம், இவ்வளோ தான் கணக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே. ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது. நான் இல்லை சார், சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போக வேண்டியிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது, ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த 3 டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டுருக்கிறனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறதா உங்களோட கேள்வி. ஸோ அது காரணமே இதுதான். என்னென்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் கேட்டேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைனா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அது முடியுமா? முடியாது. அப்போ அந்த கதை எங்கே போகும்? அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அது ஒரு மாதிரி செயினாக போயிட்டுருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகாக நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் சார், ஒன்றுமே பண்ணவே முடியாது. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ், யூ ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். அவ்வளோதான். இதுதான், இதை புஷ் பண்ணி போவோம், எங்கேயோ ஒரு டைமில் வரும், அவ்வளோதான். மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்ருக்கு தமிழ் சினிமா. நீ வந்து திறமையோடு இருக்கியா, உழைக்கிறியா, ரெடியாக இருக்கியா, போயிட்டே இருக்கலாம் மேலே, அவ்வளோதான். தேங்க்யூ சார். பக்கத்தில் மேம். ஹலோ மேம். ஐம் a very big fan of you மேம். சின்ன வயசுலேருந்து மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மேம், இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்கள் பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம்? இல்லை, பேச வேண்டியவங்க பேசணும்,
பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். ஸோ திஸ் இஸ் நாட் த டைம். அந்த கொஷனுக்கான மேடை இது கிடையாது. சார், படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும். பரத் சார் சார் சொல்லுங்கள் சார். இங்கேருந்து பார்க்குறப்போ நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கலந்துருப்போம். ஆனால் இவ்வளோ ஹீரோயின்ஸ் மேடையில் இருக்க மாட்டாங்க, வெறும் ஆம்பளைங்களே உள்ள மீட்டிங்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளோ ஹீரோயின்ஸ் இங்கேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. படத்தில் நடித்த உங்களுக்கு எப்படி இருந்தது? நடித்தது ஒரே ஒரு ஹீரோயினோடங்க. இது வந்துட்டு 4 கதை சேர்ந்த ஒரு படங்கிறனால 4 கதையோட மொத்த ஹீரோயினும் இங்கே இருக்காங்க. ஆனால் நான் நடித்தது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான், சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான். ஆமாம், நான் இல்லை, இவங்களோட காம்பினேஷன் இருக்குது. அஞ்சலி அவங்களோட இருந்தது, பட் இவங்க மேடமோட இல்லை. மற்றபடி பவித்ர லக்ஷ்மி அவங்களோட இல்லை. பட் ஆனால் இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் விமன் எம்பவர்மெண்ட் நிறைய இருக்குது இந்த படத்தில். நிறையா விமனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பட் நடித்தது ஒரு ஹீரோயினோட தான். அதே மாதிரி பரத் சார், உங்கள் இளமையோட ரகசியம் சொல்லுங்கள். ஏன்னா நான் 31 வருஷம் ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் கிழவனாகவே மாறிட்டேன். நீங்கள் 21 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க, அது எப்படி? இல்லை சார், ரொம்ப ஹாப்பி. இங்கே சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும் சார். நான் ரொம்ப பேராசை கிடையாது. சினிமாவில் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும். ஸோ புரிஞ்சது. இப்போ நீங்கள் கூட எல்லாமே ஆகலாம். இப்போ கிழவன்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. கேப்டன், உங்களுக்கு ஒரு கேள்வி. மேடையில் மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்க. பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல. அண்ணா அதெல்லாம் தனியாக வாங்கலாம், பேசிக்கலாம். டைரக்டர் சொல்லுங்க. ஆக்சுவலாக மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தது. அது ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போச்சு. அது பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு. உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்தி தான் பேசிச்சு. நீங்கள் கன்னுடைய புல்லட் வச்சுருக்கீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? டைட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்குங்களா, அது ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இது எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகணும்னு நினச்சோம். உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் இன் அமெரிக்கா இருக்கும், ஹாலிவுட் இருக்கும். ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை. அப்போது என் ப்ரொடியூசர்கிட்ட ஷான் அவர்கள்ட்ட சொல்லும்போது 2 டைட்டில் சொன்னேன். அது இது ஓகேன்னு சொன்னார். நான் சென்னைன்னு சொன்னேன், அவர் தான் மெட்ராஸை மாற்றினது. அப்போ மேடம், நீங்கள் மேடையில் சொன்னாங்க, நீங்கள் எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க. என்னென்னா 100 கோர்ஸில் படம் பண்ணிடலாம், அவங்ககிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் சொன்னீங்க 20% கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி? நான் எப்போ கேட்டேன்? பேசுனீங்களே, அது மட்டும் தான் கேட்டேன். நான் வேற என்னமோ சொன்னேன். சரி, சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. அதான் மேடம், இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் கேட்டால் எப்படி மேடம் அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு? நான் கேட்கவே இல்லையே சார். அதான் அவங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒத்துழைப்பு எல்லாம் பார்த்து அவங்களா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் கேட்கவே வாங்கிடுவீங்க. ஏன் வாங்கினேன்? நம்மளை தேடி வர லக்ஷ்மி நம்ம எப்போ வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க. அது இப்போ சொல்லவே கூடாது. டேரக்டர் சார் சொல்லுங்க. டேரக்டர் சார், இப்போ ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் வச்சு பண்ணுறது பெரிய விஷயம். எத்தனை ஹீரோயின், அது இல்லாமல் ஒரு நல்ல ஆக்டர் ப்ளஸ் நல்ல அழகான ஒரு ஹீரோ, அவரை வச்சு பண்ணும்போது ஹீரோ கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார். ஏங்க எல்லா ஹீரோவே வச்சு பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழவே இல்லை. அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக பரத் சாரும் ரொம்ப அதை பற்றி கேட்குற கதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார். ஹீரோக்காக எதுவும் பண்ண வேணும்னு சொன்னார். இது பேசிக்கலி ஒரே படத்தில் 5 ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை. இது பக்கத்து வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு 4 வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில் வரும். ஸோ எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி தானே இருக்க முடியும், அவ்வளோதான். அதோடு அமைக்கிட்டு உட்காரணும். அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும்.
ஸோ இப்போ நீங்கள் குழப்பிக்கிட்டீங்க. பரத் சார் ஒரு ஹீரோ இருக்கார், 4 ஹீரோயின் இருக்காங்களே, எனக்கு தான் காம்பினேஷன் தெரியலையாங்கிற கணக்கே வராது. ஏன்னா இது 4 வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம், புரிஞ்சிருச்சிங்களா? 4 பேரோட கதை, அது மொத்தமாக வந்துட்டு ஒரு பிஸ்டலில் மர்ஜ் ஆகும். அபிராம் மேடம், தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா? இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா? அது எந்த எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அது எந்த வகையில சொல்றீங்க? ஹீரோக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் படத்தில் எப்பயுமே இருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு கேட்குறேன். எனக்கு ஐ டோன்ட் நோ, இது இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குது. தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய மேடை இது கிடையாது. அது நம்ம தனியாக ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம். ஃபைன், தேங்க்யூ. பரத் சார், ஒரு குடும்பம் ஒரு வீடு தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பக்கத்து வீட்டு மேலேயும் பார்வை விழும் இல்லையா? மாற்றான் தோட்டத்துக்கு தானே மல்லிகை மனம் அதிகம். பார்க்கறதோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பக்கத்து வீட்டுக்கும் நல்லது. பார்க்கறதுல தப்பும் கிடையாது. ஃபைன். ஸோ 4 விதமான கதைகளை ஒரு படத்தில் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. அந்த படம் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆக்சுவலி ஒரு டிக்கெட் விலையில நீங்கள் 4 படங்களை வந்து பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஃபீலை நிச்சயமாக இந்த படம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டீமே சொல்லியிருக்காங்க, விமன் எம்பவர்மெண்ட் பற்றி இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் இந்த படம் பேசியிருக்கு. செப்டம்பர் 26ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இதை நீங்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.